ஷே விஷ்ணு பிரபா சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம் கோர்ட்டு நீதிமன்றத்தில் எல்லாம் கணக்கு ஏறி போய் நிற்கிற கணக்கு அது கோர்ட்டுக்குள்ளே தான் கணக்கு தெரியும். உட்காந்துட்டாரு கணக்கு கேள்வி கேட்கார் கடவுள். உட்காந்துட்டாரு கடவுள் கணக்கு கேட்கார். உட்காந்துருக்காரு ஐயா குடும்பம் உட்காந்துருக்கு கணக்கு கேள்வி கேட்கார். அரையில் அடங்காமல் ஆடுதான் பல லட்சம் கோடி உள்ளவன் ஆடிக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் வேலைக்கிற கேடுகட்ட வேலும் ஆடிக்கிட்டு அலையாங்கிற கணக்கு உள்ள பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம் வழக்கறிஞர் ஆமாம் உட்காந்துருக்காரு. நாங்கள் கணக்கு எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் கணக்கு உள்ளே ஏற்றி வச்சுருக்கோம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ இவனுங்க பார்த்து கேட்கல நாங்கள் என்ன செய்ய? அப்போ கண்ணத்தான் குத்துவான்னு வழக்கறிஞர் சொல்லுவான். அந்த நேரத்தில் நீ கேட்டியா உட்காந்துருக்காரு குடும்பமாக உட்காந்துருக்காரு. கடவுள் குடும்பம் உட்காந்து கணக்கு போடுதார். விவசாயத்தை அழிச்சு வச்சுருக்க பூரா 2ஆம் நம்பரை திரிக்க லோடு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்க. உனக்கு மானிட பிறவிக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி அந்த நேரம் தான் விடுவான் வழக்கறிஞர். உனக்கு என்னடா வேணும்? விவசாயம் கொடுத்துருக்கார். விளைய வச்சுருக்கியா? வீட்டில் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கு பொழைச்சி போ. தப்பு செய்கிறதுக்கு ஆண்டவன் பகவான் கொடுக்கல. நீ ஏன் தப்பு செய்த? நீதிமன்ற கோர்ட்டில் 5 வருஷமாக கோர்ட்டில் ஏறி போய் நாங்கள் ஏற்றி நாங்கள் ஓட்டிட்டு நீ ஆட வேண்டியது பாட வேண்டியது நாங்கள் பெடிஷன் பேப்பரை போட்டு இந்த டயத்தில் போய் நீதிமன்ற ஜட்ஜி கோர்ட்டார் ஆணு பெண்ணுக்கிட்ட நாங்கள் போய் நீட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அந்த வார்த்தை இவங்க அந்நேரம் விடுவான். அதான் வழக்கறிஞர் கணக்கு. அப்போ நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் ஆணு பெண்ணு உனக்கு கண்ணு தெரியலையாடா? கவர்மெண்ட் வேலைக்கிறவன் கண்ணு தெரியல, அரசியல்வாதி கண்ணு தெரியல, வார்டில் கிடக்கிறவன் கண்ணு தெரியல, ரோட்டு காட்டில் போகிறவனு கண்ணு தெரியலான்னு அந்த நேரம் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் அனுப்பின்னு அந்த திரை லோகத்தில் விட வேண்டிய டைம் வரும். அப்போ கண்ணில் தான் குத்துவார் கடவுள். அப்போ இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை உள்ளே இறங்கி போச்சு குத்தி தூக்கி எறிவான். இனிமேல் நீதிமன்ற கோர்ட்டில் நீ உள்ளே வர முடியுமா? குத்தி எறிஞ்சாச்சு அந்த ரணவழி எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற கணக்கு கடவுள் பகவான் கொடுக்கார். உட்கார்ந்துருக்கார். கணக்கு ஏறி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, அவர் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ விளையாட்டா? அப்போ அரசியல்வாதியார் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் தரப்பட்ட விமானப்பட்ட ரோட்டு காட்டில் நிற்பான். அப்படியே கேட்பான். அரசியல்வாதி இருந்தாலும் டக்குன்னு கேட்பான். அப்படியே தூக்கி இழுத்து கண்ணில் 2 கண்ணில் குத்துறா கணக்கு குத்தி தூக்கி எறிவான். அதான் வரும் கணக்கு. கேடுகட்ட கண்டார ஒளிமனை இன்னைக்கு போட்டாச்சுன்னா கணக்கு முக்கால்